அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. மாகாணங்களுக்கு ஆயுதம் தாங்காத போலீஸ் அதிகாரம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் உறுதி. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தில் உறுதியாக உள்ளதாக பொதுஜன பெரமுன அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் AHM ஃபௌசிக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தொடர்வது முதன்மைச் செய்தி. எந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் எவ்வாறான கலந்துரையாடலாக இருந்தாலும் அதற்கு தயார் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கட்சியின் பொருளாதார கொள்கை வகுப்பாக்க உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றது. சாதாரண மக்களை பாதிக்கின்ற நிபந்தனைகள் குறித்து அவற்றில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசனைகளை முன்வைத்திருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் எவ்வாறான கலந்துரையாடலாக இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு தயார் என்று தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் நேரடி காணொலி கலந்துரையாடலுக்கு சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் தயாரா என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு ஆயுதம் தாங்காத போலீஸ் அதிகாரம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். 13ஆம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஒன்றாக வெற்றி கொள்வோம் எனும் துணிப்பொருளில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 13ஆம் சீர்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது போலீஸ் அதிகாரங்களை உட்பட, ஆனால் ஆயுதம் தரித்து, ஆயுதம் தாங்காத போலீஸ். இப்போ ஆயுதம் தாங்கிய போலீஸுக்கு தான் எங்கள் தென் மாகாணத்தில் பிரச்சனை ஏற்படும். அப்படி அல்லாத ஒரு போலீஸ் உட்பட 13ஆம் சீர்திருத்தத்தை முழுமையாக கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை அந்த சொன்னதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாளைக்கு சில நேரங்களிலே, இன்றைக்கு பின்னேறம் கூட, நாளைக்கு பின்னேறம் கூட, தமிழ் தேசிய உறுப்பினர்கள் இருந்து 2-3 உறுப்பினர்கள் கௌரவ ஜனாதிபதியுடன் கைகோர்க்க வாய்ப்புகள் உண்டு என்று நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். அது இன்றைக்கு நாளைக்கு நடக்கக்கூடும். அப்படி நடந்தென்றால் எனக்கு நன்மையாக இருக்கும். ஏனெனில் ஒரு புதிய அரசாங்கத்தின் புதிய ஒரு தொலைநோக்குள்ள ஒரு அரசாங்கத்துக்கு கீழாக தமிழ் சிங்களம் என்று இல்லாமல் தமிழ் மக்களை உட்கொண்ட ஒரு அரசு உருவாக வேண்டும். அதான். ஆகினால கல்வியை சம்பந்தமாக முழுமையான கல்வி சுதந்திரம் கொடுக்கப்படும். மாகாண சபைகள் தேவையானால் அங்கங்கு இருக்கின்ற பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் உருவாக்கலாம். ஆனால் அது அல்ல பிரச்சனை இல்லைங்க. உயர்கல்வி அல்ல பிரச்சனை. அடிப்படையான கல்வி தமிழ் மொழியிலே இன்னும் மத்திய மாகாணத்திலே விஞ்ஞான பாடங்கள் இன்னும் கொடுக்காத நிலையில் இருக்கிறது. ஆகினால் அதில் என்ன சொல்லப்படுகின்றது? மலையக மக்களுடைய பிள்ளைகள் விஞ்ஞானம் படிக்கக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார். இதுவரையில் நுவரெலிய மாவட்டம்
தமிழ் பேசும் அதிகமாக மக்கள் வாழ்கின்ற மாவட்டத்தில் கூட அட்வான்ஸ் லெவல் விஞ்ஞான பாடங்கள் இல்லாமல் இருப்பது ஏன்? அந்த நிலைமையை நாங்கள் மாற்றுவோம் என்ற உறுதியை நாங்கள் கொடுத்திருக்கோம். இதேவேளை காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தில் உறுதியாக உள்ளதாக பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்த உடன்பட மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මුදල් අමාත්‍යාංශ නිලධාරී කිව්වේ වැට් එකට 3%ක් වැඩි කරන්න ඕනේ කියලා. වැට් එක 3%ක් වැඩි කරන්න ඕනේ 10 පඩිය වැඩි කරන්න කියලා. ඉතින් මේ දවස්වල මේ මැතිවරණයක් තියාගෙන මේ පල් බොරුනේ කියන්නේ. දැන් සජිත් ප්‍රේමදාස මහත්තයා කියනවා අපි දුප්පත් අයන්ට රුපියල් 20000ක් දෙනවා කියලා. எமது கட்சி மஹிந்த சிந்தனையின் அடிப்படையிலேயே செயற்பட்டு வருகின்றது. ஒருமித்த நாட்டில் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த நாம் உடன்பட மாட்டோம். காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதாக தெரிவித்துள்ளார்கள். அவர்களின் கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களால் போலியான வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20,000 ரூபாய் வழங்குவதாக சஜித் கூறுகிறார். அது எவ்வாறு சாத்தியமாகும்? பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் சம்பளம் கொடுப்பதாக அரசாங்கத்தினால் உறுதியளிக்கப்பட்டது. எனினும் அது நிறைவேற்றப்படவில்லை. එයාට මතක් කරන්න කැමති එයාගේ තාත්තා ජනසවියක් දුන්නා. මිනිස්සුගේ මුදල් රුපියල් 25,000ක් මහා බැංකුවේ තැන්පත් කියලා තැන්පත් පත්‍රිකාවක් දුන්නා. ඒක ආපහු ගෙවනවාද කියලා අහන්න කැමතියි. ගිය ආණ්ඩුවේ හිටිය එක ගැන දවසක්වත් කතා කරේ නෑ. මේ யாழ்ப்பாணத்தில் இன்று காலை ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணத்தின் இன்றைய நாளுக்கான பிரச்சாரம் கிளிநொச்சி இரணிமடுவில் நிறைவடைந்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரையான தேர்தல் பிரச்சார பயணம் யாழிலிருந்து இன்று காலை ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்றைய பயணம் ஆரம்பமானது. இதன்போது திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஏமாற்றப்பட்ட இனம், இன்னும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை, உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதாகவும் பாரத நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் தியாகி திலீபன் அவர்களின் இந்த நினைவு தூவி இடத்திலே இருந்து நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இன்று 37 வருடங்கள் கடந்துவிட்டது. தியாகி திலீபன் அவர்களின் தியாகமும் 37 வருடங்கள் கடந்திருக்கின்றது. ஆகவே பாரத நாட்டுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை, இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த தேவைகளை எல்லாம், அந்த கனவுகளை எல்லாம் அவர்கள் செய்திருந்தால் இன்று இவ்வாறு நாங்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்திருக்க மாட்டோம். இன்றும் நிலத்தை அபகரிக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்னும் நாங்கள் ஏமாற தயாரில்லை. இதைத்தான் தமிழ் மக்கள் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இது நாங்கள் அபிவிருத்திக்காகவோ சலுகைகளுக்கோ தருவதாகவோ நாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை. இப்பொழுது ஒரு சிலரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதை நன்றாக படித்து பாருங்கள். ஒரு தமிழினம் இங்கு இருக்கின்றது, தமிழினம் வாழ்ந்திருக்கின்றது, அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் என்ற விடயங்களை அவர்கள் குறிப்பிடவில்லை. எல்லாம் ஊழல், அபிவிருத்தி, ஒரே நாட்டுக்குள் தீர்வு, எல்லாரும் சமத்துவம் என்கின்ற அடிப்படையில் தான் கூறுகின்றார்களே தவிர, சமத்துவம் என்றால் நான் கேட்கின்றேன் ஒரு கேள்வியை, ஏன் இலங்கை நாட்டில் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது? இதுதான சமத்துவம்? இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஜனாதிபதியாக வருவதற்காக இங்கு நாங்கள் நான் போட்டியிடவில்லை. நான் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளிக்காட்டுகின்றோம் ஒரு அடையாளமாக. ஆகவே சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தொடர்ந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மற்றும் கொடிகாமத்தில் சென்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு அப்பகுதி மக்களால் மகத்தான வரவேற்பளிக்கப்பட்டது. வேட்பாளருக்கான வெற்றி திரட்டப்படுவதற்காக வந்திருக்கின்றார். தொடர்ந்து தேர்தல் பிரச்சார பயணம் கிளிநொச்சி நோக்கி பயணித்ததுடன் இத்தாவில் மற்றும் பழையில் நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வுகளிலும் பெருமளவிலான மக்கள் ஒன்று கூடி தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். தொடர்ந்து பழையிலிருந்து இயக்கச்சி ஆணையிரவு பரந்தனூடாக தேர்தல் பிரச்சார பயணம் கிளிநொச்சி நகர் பகுதியை அடைந்துள்ளது. தொடர்ந்து இரணிமடுவிற்கு செல்லும் தேர்தல் பிரச்சார பயணத்தின் இன்றைய நாள் பயணம் இரணிமடுவில் நிறைவடைந்துள்ளது.
பயணவழி நெடுகிலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் AHM ஃபவுசிக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான AHM ஃபவுசிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு அவர் அனைத்து முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வெளிநாடொன்றினால் அமைச்சு அலுவல்களுக்காக வழங்கப்பட்ட வாகனத்தை அவர் தனிப்பட்ட வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை அறிவித்தார். அத்துடன் இந்த வழக்கில் அவருக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக பல்வேறு சிவில் அமைப்புகள் இணைந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் போராட்டக் குழுவின் இணைப்பாளர் தர்சன தந்திரிகே இவ்வாறு கருத்து வெளியிட்டார். වත්කම් බැරකම් මැතිවරණ කොමිසමට අපේක්ෂකත්වයට සඳහා නාම යෝජනා දෙනකොට ලබා දුන්නා. ඒ ඉදිරිපත් කරන ලද වත්කම් හා බැරකම් ප්‍රකාශ நிராவரணய கலஹக்கி செய்யும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் சொத்து விவர குறிப்பில் தனக்கு கடவத்தையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வீடொன்று உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் திகதி அவர் அந்த வீட்டை பெற்றுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வீடொன்றை கடவத்தையில் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் 17 வருடங்களாக அரசாங்கத்தை ஏமாற்றி வருகிறார். அதுகுறித்து பல்வேறு சிவில் அமைப்புகள் இணைந்து இன்று ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம். මේ වෙනකොට අල්ලස්සෝ දූෂණ විමර්ශන කොමිසන් සභාවේ වෙබ් අඩවියේ පළ කරලා තිබුණා. එතකොට මේ අපේක්ෂකයින් 38 දෙනාගෙන් ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரேனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை இன்று அலரி மாளிகையில் சந்தித்தனர். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ஜோஸ் இக்னாசியோ சான்சஸ் அமோர் ஜனநாயக விழுமியங்களுக்கு மதிப்பளித்து இலங்கையை சரியான பொருளாதார பாதையில் செல்வதற்கு இந்த தேர்தல் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு அரசாங்கத்தின் முழு அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்திய பிரதமர் தினேஷ் குணவர்தன தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான நிறுவனம் எனவும் தேர்தல் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பு நெறிப்படுத்தல் பணிகள் நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவரின் பங்கேற்பையும் அர்ப்பணிப்பையும் உறுதி செய்வதுடன் அமைதியான தேர்தலாக இருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரேனா தெரிவித்தார். கலந்துரையாடலில் பிரதமரின் செயலாளர் ஆனுர திசாநாயக்க, மேலதிக செயலாளர் மஹிந்த குணவர்தன, ஆலோசகர் சுகீஸ்வர சேனாதிரா, ஒருங்கிணைப்பு செயலாளர் கலனகமகி ஆகியோர் கலந்து கொண்டனர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என நம்பவில்லை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் தமக்கு எந்த பலனும் இல்லை எனவும் தாம் யாருக்கும் ஆதரவும் இல்லை எனவும் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச வலிந்து காணாப்போன தினத்தை முன்னிட்டு வருகிற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8 மாவட்டமும் சேர்ந்து 2 மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். யாழ் மாவட்டத்தில் 5 மாவட்டமும் சேர்ந்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 மாவட்டமும் சேர்ந்து 15 வருஷமாக நாங்கள் ரோட்டில் நின்று, வெயிலில் நின்று, மழையில் நின்று எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் எங்களுக்கு இதுவரையிலையும் ஒரு பதிலொன்று கிடைக்க இல்லை. இலங்கை அரசாங்கத்திட்ட இருந்திருந்தாலும் சரி, சர்வதேச அரசாங்கத்திட்ட இருந்திருந்தாலும் சரி. அதனால தான் நாங்கள் சர்வதேசம் வேணுமென்று 8 மாவட்டமும் ஒருமித்த குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வருகிற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரியோல சந்தியிலிருந்து முனியப்பர் கோயில் வளவு வரையும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கும். 8 மாவட்டத்தில் உள்ள உறவுகள்கிட்ட நாங்கள் இன்றைக்கு கேட்டு நிற்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு நீதி பெற்று தர வேணும்னு சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அவ்வளோ பேரும் கலந்து கொள்ள வேணும். ஆரியோல சந்தியில் இருந்து முனியப்பர் கோயில் வரையும் எங்களோட நீங்கள் கைகோத்து வர வேணும்னு சொல்லி
உங்களோட தாழ்மையோடு கேட்டு நிற்கிறேன். ஜனாதிபதி யார் வந்தாலும் எங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஜனாதிபதியை ஆதரவிக்க இல்லைன்னு சொன்னால் சிங்கள ஆட்சியாளர் தான் வரப்போனேன். சிங்கள ஆட்சியாளர் வந்தாலும் காணாம போன இளைஞர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை நம்ப இல்லை. அதனால தான் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம். யார் வந்தாலும் வந்துட்டு போட்டுக்கும். நாங்கள் ஒரு தரையும் ஆதரிக்க இல்லை. ஏன்னு சொன்னால் இதுவரையிலேயும் எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க இல்லை. எங்களுக்கு என்னென்னாலும் செவினமாக இருந்தால் அது எங்களுக்கு சந்தோஷம்தான். வாரவியல் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தெரிவினமாக இருந்தால் நாங்களே அவியலோட ஏலம் பேசி கதைக்கலாம். ஆனால் வாரவியல் இதுக்கு முன்னுக்கு அவியல் நாங்கள் 15 வருஷம் ரோட்டில் நிற்க எங்கே போனவியல் எங்களுக்கு ரோட்டில் நிற்க இரண்டாலும் ஒரு ஆள் எங்களுக்கு சரி உங்களுக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளை தேடித்தாரோம் ஒரு நீதி வெட்டித்தாரோம்னு சொல்லி எங்களோட கதைச்சிருப்பினமாக இருந்தால் வழி நடப்பு செய்திருப்பினமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் நாங்கள் அவைகளை நம்பலாம். ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லையே. என்ன விதத்தில் நாங்கள் யாரை நம்புறது? கொலைகாரன்கிட்ட போய் நாங்கள் என்னண்டு நீதி கேட்குறது? அப்போ நீதி கேட்டால் எங்களுக்கு தரப்போயினம்மா இல்லை. எங்களுக்கு ஒரு இந்த ஒத்திரி ஆணைக்குழுவை கொண்டு வந்துச்சுன்னா ஆணைக்குழுவை கொண்டு வந்து என்னத்தை செய்தவியல் இந்த ஓஎம்பியை கொண்டு வந்துன்னா அதில் 4 பொறிமுறை இருந்து முதலாவது பொறிமுறை உறவுகளை தேடித்தாரன்னு சொல்லி உறவுகளை தேடியாக தந்துச்சு. நான் தேட இல்லையே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் நட்ட வீட்டில் நிற்கினேன் 2 லட்சம் தாரம்னு சொல்லி அதில் ஏலம் பேசிக்கொண்டு நிற்கின மொழிய எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க இல்லை. குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த கொலகார கூட்டத்தை நிறுத்த வேணும்னு சொன்னால் எங்களோட அரசிட்ட நாங்கள் போய் ஒன்றும் செய்ய இல்லை. அதனால சர்வதேச அரசு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். எதிர்வரும் 30ஆம் தேதி வெளியில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் சர்வதேச நீதி கோரி மாபெரும் போராட்டங்கள் இடம்பெறவுள்ளதாகவும் அனைவரும் ஆதரவு வழங்குமாறும் முல்லைத்தீவு மாவட்ட வெளியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மரியஸ்ரீஸ் ஈஸ்வரி அழைப்பு விடுத்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தினம். அன்றைய தினம் நாங்கள் 15 வருடமாக இராணுவத்திடம் வட்டுவாலில் ஓமந்தையில் கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வீடு வீடாக புகுந்து இழுத்துச் செல்லப்பட்ட உறவுகள் தானாக சரணடைந்த உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் இந்த வீடில் வடக்கு கிழக்கிலே பல மாவட்ட பிரதேசங்களிலே வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எமது உறவுகளுக்கான நீதி எமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டிலே நாம் இருக்கும் இலங்கையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை. இதுவரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். போராட்டத்துக்கான தீர்வு வரவில்லை. பல ஆணைக்குழுவை நாங்கள் போராடும் வகையில் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆணைக்குழுக்கள் ஊடாக எங்களை வலுக்கட்டாயமாக பதிவுகள் மேற்கொண்டு ஆனால் எங்களுக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. அந்த வகையில் இப்போ கடைசியாக ஓஎம்பி அலுவலகத்துக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இறங்கி களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினம் எதிர்வரும் 30ஆம் தேதி வருகின்றது. இந்த வேளையில் நாங்கள் தொடர்ச்சியாக எமது வீதியிலே போராடிய தாய்மார் தந்தைமார்கள் இறந்துள்ளார்கள். அதுக்கான நீதியும் கிடைக்கவில்லை. இதே நேரத்தில் சிறு பிள்ளைகளை கையெழுத்து நாங்கள் 1 மாத குழந்தையிலிருந்து 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை 48-50 பேருக்குள்ள கையளித்த குடும்பங்களும் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கான நீதியும் கிடைக்கப்படவில்லை என்ற வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடும் இந்த வேளையில் எதிர்வரும் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரியகுல சந்தியில் இருந்து எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்ட நீதி கோரி போராடுகின்றோம். நீதிக்கும் உண்மைக்குமான போராட்டமாக இருக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே காலை 10 மணிக்கு ஆரியகுல இருந்து போராட்டம் ஆரம்பிக்கும். அந்த வகையில் அனைத்து உறவுகளும் உமக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் பாதிக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் இப்படி வலிமையை இழந்து கொண்டு போகிற இந்த வேளையில் நீங்கள் சக்தி உடையோர்கள் எங்களுக்கு வலுத்தந்து எமது உறவு கிடைக்க வேண்டும் என்று நீதி பெற வேண்டும் என்று சொல்லி எமக்கு தேசிய சார்ந்த அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைதான 8 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 8 இந்திய மீனவர்கள் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.
தலைமன்னார் கடற்படையினரின் விசாரணைகளை தொடர்ந்து 8 மீனவர்களும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தொடர்ந்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். யாழ்ப்பாணம் கச்சத்தீவுக்கு அருகில் இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய மீனவர்கள் பயணித்த படகொன்று யாழ்ப்பாணம் கச்சத்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் விபத்திற்குள்ளானதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இதில் 4 மீனவர்கள் இருந்துள்ள நிலையில் அதில் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மற்ற 2 பாதுகாப்பாக நீந்தி கச்சத்தீவில் கரை சேர்த்துள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் 2 நாட்டு அரசுகளும் ஒரு முடிவுக்கு வர வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் சமாசோப தலைவர் நவன வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தை என்று காலம் இழுத்தடிக்கப்படுவதை ஏற்க முடியாது எனவும் யாழ் வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் சமாச உபத்தலைவர் நாவண்ணா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். வடமராட்சி தொண்டைமானாறு பகுதியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியா இழுவ படகுகள் அடிக்கடி இந்தியாவில் பிடிபடுது, படகுகளோட படகு மோதப்பட்டு மக்கள் காணாமல் போறது, நீந்தி கரை சேர்றதும் இதே தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. இந்தியாவில எல்லை தாண்டி மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று ஒரு மாவட்ட ஆட்சியர் ராமநாதபுரம் கூட்டத்தில் சொல்லி இருக்கிறார். எல்லை தாண்டி மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று. அது அங்கத்த மீனவ அமைப்புகள் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னால், அப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு படகுகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் காசை தந்தால் மீன் பிடிக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி மீனவ சங்க அமைப்புகள் தலைவர் மேர் அமைப்புகள் ஒரு சொல்லி கிடக்கு. எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகணும்னு சொன்னா நாங்கள் இலங்கையிலிருந்து எல்லைக்கு போவதால் மறைமுகமான முறையில் நீங்க சொல்றீங்க. 2016ஆம் ஆண்டு இதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை குப்பையில போடப்பட்டிருக்கு. அதை தட்டிக்கிட்டு தூசி தட்டி திருத்தி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தால வாக்கில்லை. தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு முன்னுக்கு பங்கெடுக்கிற பங்கு பெறல. இது சம்பந்தமாக கடற்தொழில் சம்பந்தமாகவும் இந்தியாவில் இழுவமணி தொழில் சடங்கு செய்யப்பட்ட தொழில் சம்பந்தமாகவும் 6வது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அறிக்கை விட்டிருக்கிறார்களா? இதால இன்றைக்கு மக்கள் தான் துன்பப்படுகிற எவ்வளவு மக்கள் இந்த தொழில் அளிக்கப்படுது, உயிரினங்கள் போய் கொண்டிருக்குது. இப்படியே உயிருக்கு போராடி கொண்டுதான் இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா உண்மையின்படி உலக நாட்டிலே தடை செய்யப்பட்ட தொழில் என்றால் உண்மையின்படி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தடை செய்யணும். இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை சொல்லி இன்றைய வரை எந்தமான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவில்லை, பேச்சுவார்த்தை எட்டப்படவில்லை. கடற்தொழில் அமைச்சர் வந்த காலத்தில் இருந்து இந்தியா பிரச்சனை, இந்தியா மீனவற்ற பிரச்சனை, இழுவமணி பிரச்சனை என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி 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 மக்களை பேக்காட்டி முடிஞ்சது. அப்ப 2 அரசாங்கம் இதுக்கு ஒரு முன்மொழிவும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் இல்லை. எங்களுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தை வேண்டாம், ஒரு பேச்சுவார்த்தை நேரடியான முறையில் 2 பாதிக்கையும் பேசணும். மீனவ அமைப்புகள் தலைவரை கொண்டு எல்லாரும் இல்லாட்டியும் ஒரு 4-5 மீனவ அமைப்பு தலைவரோட கூட்டிக் கொண்டே கதைச்சு பேசி இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இப்படித்தான் இதைத்தான் செய்ய வேணும், இந்த தொழில் தடையண்டா தடை, இது செய்யலாது, இந்த தொழிலாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும். இதுக்கு 2 அரசாங்கமும் கட்டாயமா இதுக்கு ராஜதந்திரம் வேண்டும் இல்லாத ஒரு இதுவும் இல்லாத உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை செய்து உடனடியாக இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டி பாரம்பரிய 2 பகுதி பாரம்பரிய மீனவர்கள் சந்தோஷமா தொழில் செய்யறதுக்கு வழிவகுக்கணும். சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கட்ட நிதி உடன்படிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான நிதி வசதிக்கு இணையாக அபிவிருத்தி கொள்கை நிதியிடல் வேலைத்திட்டத்தின் மூலம் உலக வங்கி இலங்கையில் நீடித்த மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலுக்காக ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இவ்வேலை திட்டம் 2 ஆண்டு வேலை திட்டமாக அமைவதுடன் அதன் 1ஆம் கட்டம் 2023ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அபிவிருத்தி கொள்கை நிதியிடல் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் அரசின் மறுசீரமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக விசேட எடுத்தல் உரிமையாக 150.6 மில்லியன் நிதியை வழங்குவதற்கு உலக வங்கி உடன்பாடு தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க குறித்த நிதி வசதியை பெற்றுக்கொள்வதற்குரிய உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்திக்கான இணை நிறுவனத்துடன் குறித்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை தற்போது தனது டிஜிட்டல் நிலைமாற்றத்திற்கான பயணத்தில் குறிப்பிடத்தக்களவு பெறுபேறுகளை அடைந்திருப்பினும் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இயலுமை கிட்டவில்லை. விவசாயம், சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் அரசு சேவைகளை மேம்படுத்துவதற்கும் இயலுமை காணப்படுகின்றது. அதன் மூலம் பெண்தகு பொருளாதார விருத்தியை அடைவதற்கும் மற்றும் வறுமையை ஒழிப்பதற்காக முக்கிய ஒத்துழைப்பு வழங்கப்படுவதுடன் செயற்கை நுண்ணறிவின் பயன்களை சமூகத்தில் நியாயமாக பகிர்ந்தளிப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்.
செயற்கை நுண்ணறிவு அபிவிருத்தி மற்றும் பயன்பாட்டின் மூலம் டிஜிட்டலால் வலுவூட்டப்பட்ட இலங்கையை உருவாக்குவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக இலங்கையின் தேசிய மூலோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2030 ஆண்டாகும் போது இலங்கையை செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் பிராந்தியத்தின் மத்திய நிலையமாக மையப்படுத்துவதற்கும் மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மை மற்றும் பொருளாதாரத்தின் தாங்குதிறனை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த நோக்கங்களை அடைவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக இலங்கையின் தேசிய மூலோபாய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தொழில்நுட்ப அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தமிழ் அரசியல்வாதிகளால் முன்னாள் போராளிகள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தெரிவித்துள்ளது. தமிழ் அரசியல்வாதிகளால் முன்னாள் போராளிகள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கானா இன்பராசா தெரிவித்துள்ளார். மற்ற ஊடக மையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் உண்மையிலே ஒரு மடத்தனமான வேலை செய்யிட்டோம். எல்லா கதைகளையும் கேட்டு எல்லா அரசியல்வாதி மற்ற கதைகளையும் கேட்டு நாங்கள் கொஞ்சம் அரசாங்கத்திலையும் அரசு அதிகாரிமாரிலையும் எங்கள்லையும் கொஞ்சம் எட்டத்தில் நின்றுட்டோம். எங்களை அப்படி தான் அரசியல்வாதி மாதிரி பிரித்து ஆண்டவர்கள். அங்கே கொழும்புக்கு போனதுக்கு புறான் தெரியுது முழு அரசியல்வாதிமாரும் ஒவ்வொரு டீலோட நிற்கிறாங்க. ஆனால் இங்கே தேசியம் பேசுகிறாங்க. அப்போ அங்கே எனக்கு நேரடியாக பார்க்க தெரியுது என்னென்ன ஆக்களுக்கு எப்படி நிதி உதவி போயிருக்குன்னு சொல்லி அங்கே போனதுக்கு பிறகு தெரியுது. ஆனால் அவ்வளோ பேரும் இங்கே எங்களோட புலம்பெயர்ந்த மக்களையும் எங்களோட போராளி வச்சுக்கொண்டு தேசியம் பேசிக்கொண்டு வாக்கெடுத்துக்கொண்டு அங்கே நிதியை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே கொழும்புக்கு போய் ஜனாதிபதி செயலகங்கள் முக்கியமான அங்கத்தை அரசு அதிகாரிமாரை சந்தித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆக்கள விவரத்தையும் எங்களை சொன்னாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான தெளிவூட்டும் செயலமர்வு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கடமைகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு தேர்தல் நடைமுறைகள் தொடர்பில் தெளிவூட்டும் செயலமர்வுகள் தொடர்ச்சியாக நடாத்தப்படுகின்றன. கனிஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு ஒன்று மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பழையம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி சுபியானின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற செயலமர்வில் தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ள உத்தியோகத்தர்கள் பலரும் பங்கெடுத்தனர். தொடர்ச்சியாக வாக்களிப்பு கடமைகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த முறையிலே இந்த வாக்களிப்பு நிலையங்களிலே செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமான கூட்டங்களானது தெரிவத்தி அச்சாட்சி அதிபரான என்னுடைய தலைமையிலும் உதவி தேர்தல் ஆணையாளரினால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைய தினத்திலும் கூட கனிஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களுக்கான நடைமுறைகள் பற்றி அறிவுறுத்தல்கள் இன்றைய காலைய தினத்திலும் கூட வழங்கப்பட்டது. இதுபோல தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுகளின் விநியோக நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பிற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணி இன்று ஆரம்பமானது. அரசு திணைக்களங்கள் ஊடாக விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணியை மட்டக்களப்பு பிரதான அஞ்சல் அலுவலகம் ஆரம்பித்துள்ளது. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட செயலகம், மாவட்ட தேர்தல் அலுவலகம் மற்றும் போலீஸ் நிலையங்களில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. செப்டம்பர் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ஏனைய அரசு திணைக்களங்களில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும். இத்தினங்களில் வாக்களிக்க தவறிய தபால் மூல வாக்காளர்கள் செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்த 332 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பிற்காக விண்ணப்பித்த 332 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகரும் அரசாங்க அதிபருமான ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 13,448 வாக்காளர்கள் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்துள்ளார்கள். அவற்றில் 332 விண்ணப்பங்களானது நிராகரிக்கப்பட்டுள்ளது. 13,116 வாக்காளர்கள் தபால் மூலமாக வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். வாக்களிப்பானது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட செயலகம், தேர்தல் அலுவலகம் மற்றும் போலீஸ் நிலையங்களிலே நடைபெறும். ஏனைய அலுவலகங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பானது செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறும். அத்தேதிகளிலே வாக்களிக்க தவறியவர்கள் செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு தேர்தல் அலுவலகத்திலே வாக்களிக்க முடியும். இதுவரை 22 முறைப்பாடுகளே கிடைக்கப்பட்டுள்ளன.
எந்த ஒரு வன்முறையான சம்பவங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெறவில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இந்த முறைப்பாடுகள், இந்த 22 முறைப்பாடுகள் கூட பதவி உயர்வு, இடமாற்றம் இது போன்ற விடயங்களிலேயே எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே நீதியும் சுதந்திரமான ஒரு வாக்கெடுப்பானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெறும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாராயண்பேட்டையில் அமைந்துள்ள இலங்கை ராமண்ய மகாபீடத்தின் தலைமையகத்திற்கு இன்று விஜயம் செய்திருந்தார். இதன்போது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் குறித்து ஜனாதிபதி இலங்கை ராமண்ய மகா நிகாயவின் மகாநாயக தேருக்கு விளக்கம் அளித்தார். இதன்போது மகா சங்கத்தினர் பிரேத் பாராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு தமது ஆசைகளை வழங்கினர். அதன் பின்னர் ஜனாதிபதி மகா சங்கத்தினருடன் கலந்துரையாடியதுடன் நாட்டின் பொருளாதார மீழ்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினார். அத்துடன் பிரிவினா கல்வி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள், புனித பூமி சார்ந்த காணி பிரச்சினைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஆரம்பிக்கும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் எந்தவொரு சவாலையும் முறியடிக்க கூடிய திறமையான அணி தன்னிடம் இருப்பதாகவும் அரசாங்கம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு வழிவகுக்கும் சூழலை உருவாக்குவது நாட்டு மக்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷங்க்ரிலா ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற இலங்கை தொழில் நிபுணர்களின் அமைப்பின் 37வது வருடாந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். Then they had the election, then they had a referendum, where 60%. நாட்டில் விரைவான பொருளாதார மீட்சியை ஏற்படுத்துவதே எமது இலக்கு. நிலையான பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான நமது ஒப்பந்தத்திற்கு இணங்குவது மிகவும் முக்கியமானது. அந்த உடன்பாட்டை எட்டுவது எளிதல்ல. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் பல்வேறு கடன் வழங்கும் குழுக்கள் உட்பட பல தரப்பினருடன் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். அவற்றில் பாரிஸ் கழக நாடுகளும் இருந்தன. சீனா வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருந்தது. எனவே இந்த சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. மேலும் ஹாமில்டன் ரிசர்வ் வங்கியால் எங்களுக்கு எதிராக வழக்கம் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்னும் தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் பத்திரதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். சவால்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகள் நெருக்கடியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தது. மக்களுக்கு வளர்ச்சி மற்றும் நிவாரணம் தொடர்பிலான நம்பிக்கை அளித்துள்ளது. நாம் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரமாக மாற வேண்டியது அவசியம். அதற்காகவே பொருளாதார மாற்ற சட்டம், பொது நிதி சட்டம், மத்திய வங்கி சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம், அரசு கடன் முகாமைத்துவ சட்டம் போன்ற பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முக்கிய சட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். அதன்படி முதன்முறையாக ஒரு கொள்கையை சட்டமாக ஆக்கியுள்ளோம். அவ்வாறு இருக்க தலைமை மாற்றம் அல்லது ஆட்சி மாற்றத்தினால் அதனை இலகுவாக மாற்ற முடியாது. நாம் இப்போது போட்டித்தன்மை மிக்க ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு ஆடை தொழில் போன்ற துறைகளில் அதிக உற்பத்தி திறன் தேவைப்படுகின்றது. அவற்றை கொண்டு உயர்தர சந்தைகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும். மேலும் உலக அளவில் அதிகரித்து வரும் உணவு தேவையை பயன்படுத்தி விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளோம். அதன் மூலம் ஒரு இரவுக்கான வருவாயை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம். எனவே சுற்றுலா மற்றொரு முக்கிய துறையாக மாறுகின்றது. விநியோக சங்கிலிகளை விரிவுபடுத்துதல், உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளை உருவாக்குதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட டிஜிட்டல் மயமாக்கலுக்கான ஆரம்ப பிரவேசம் ஆகியவையும் முக்கியமானவை. அதற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்க தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தி 4 புதிய பல்கலைக்கழகங்களை நிறுவ இருக்கின்றோம். There are those who say we must do away with it. Those who say we must change it. How do you change it? No one is going to change it. தமிழ் மக்களின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மேலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் தெரிவித்துள்ளார். ஒன்றாக வெற்றி கொள்வோம் எனும் துணைப்பொருளில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மலையகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு மாற்று அரசியல் சக்தி. அந்த மாற்று அரசியல் சக்தி ஒரு நல்ல நிறுவனம். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது மக்களுக்குரிய நிறுவனம். அவை அந்த மக்களுக்குரிய நிறுவனம் இன்று வழி தவறி போய்கொண்டிருக்கின்றது. நானும் அதே போல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜும்
இந்த கூட்டணிக்குள்ளிருந்து நான் முதலிலே சொன்ன பல விடயங்களை அடைவதற்காக நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம், உழைத்திருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். ஆனால் தற்போது அது வழி தவறி செல்லுவதை நாங்கள் பார்க்கின்ற போது, அதே போல திரைமறைவிலே பல பேருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அரசியல் கொள்கை இல்லாமல் செயற்படுவதையெல்லாம் பார்க்கின்ற போது, இந்த மக்கள் நலன் கொன்ற இந்த நிறுவனமானது எந்த அளவுக்கு அந்த மக்களை ஏமாற்றுகின்றது என்பது எங்களுக்கு வெளியிலே தெரிவதாக இருக்கின்றது. அதனால் ஒரு சிறிய காலத்திற்கு நாங்கள் சுயேட்சையாக செயற்படுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் அம்பாறை ஆலையடி வேம்பில் நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து அம்பாறை ஆலையடி வேம்பில் இன்று பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பிரச்சார கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் ஹாசிம் உட்பட ஆதரவாளர்கள் பலரும் பங்கேற்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மட்டக்களப்பு ஏறாவூரில் நேற்று மாலை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ஏறாவூர் வாவிக்கரை மைதானத்தில் கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான், எம்.எஸ். தௌஃபீக், கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா உட்பட பலரும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றனர். கிளிநொச்சியில் ஆகஸ்ட் மாத ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கான ஆகஸ்ட் மாத ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு, குளங்களை அபகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன், கிளிநொச்சி மாவட்ட பதிலர் சங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள், திட்டப்பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சட்டவிரோத மண் அகழ்வுக்கூடாக வளங்கள் சேதமாக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. அந்த வகையில் அதை விரைவான கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட பல தரப்பினரோடு கதைத்து அதுக்கான விரைவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லி இருக்குது. அதுபோல் சட்டவிரோதமாக குளங்களை நிரப்பி அந்த குளங்களை அபகரிக்கிற விடயங்களும் எடுக்கப்பட்டது. அதுவும் கலந்துரையாடப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மரவன் புலவு காணா சச்சிதானந்தன் முருகமையார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்திருந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மரவன் புலவு காணா சச்சிதானந்தனுக்கு முருகமையார் விருது வழங்கப்பட்டதுடன் தங்கப்பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் பழனியில் நடைபெற்றது. இதில் சர்வதேச ரீதியிலிருந்தும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் 12 பகுதிகளாக 4800 பக்கங்கள் கொண்ட முருகன் பாடல் தொகுப்பை அச்சிட்டு பதிப்பித்ததற்காகவும் 19,000 பக்கங்களில் 12 திரைமுறைகளை அச்சிட்டு பதிப்பித்ததற்காகவும் நூல்களை இணையத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் www.தேவாரம்.org என்ற இணையதளத்தை அமைத்து தர்மபுரம் ஆதீனத்திற்கு வழங்கியமைக்காகவும் மரவன் புலவு காணா சச்சிதானந்தன் முருகமையார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் இலங்கை புற்றுநோய் சங்கத்தினால் புற்றுநோய் தொடர்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் ஏற்பாட்டில் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை இன்று வவுனதேவு புது மண்டபத்தடி சுகாதார பரிசோதனை நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டது. லயன்ஸ் கழகத்தின் அனுசரணையில் புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் தலைவர் வைத்தியர் நோ ஸ்ரீநாத் தலைமையில் இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் உபத்தலைவர் வி பார்த்திபன், லயன்ஸ் கழக பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மகப்பேற்று வைத்திய நிபுணர் KE கருணாகரனால் பெண் நோயில் மற்றும் புற்றுநோய் தொடர்பாக விளக்கங்களும் வழங்கப்பட்டன. எங்களுடைய மட்டக்களப்பு கேன்சர் சொசைட்டி கிளைச்சங்கமானது 40 ஆண்டுகளுக்கு மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு, புற்றுநோய் தடுப்பு மற்றும் புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளர்களுக்குரிய பராமரிப்புக்கான உதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிராந்திய சுகாதார
பணிமனையின் ஊடாக சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஏற்பாட்டிலும் மற்றபடி பிரதேச செயலாளருடன் இணைந்து இந்த செயற்திட்டங்களில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும் செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி திட்டமானது ஒரு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு, அதாவது புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றவர்கள் அல்லது அதோடு அறிவை பெற்றுக்கொள்ளும் முகமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செய்யப்படுகின்றது. அதோடு இணைந்து எங்களுடைய செயற்திட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு திட்டத்தின் அடிப்படையிலே பெண்களுக்கு மார்பக பரிசோதனைகள், சுயமார்பு பரிசோதனைகள், இந்த புற்றுநோய்களுக்கான ஆரம்ப கண்டுபிடிப்பது சம்பந்தமாக பயிற்சி நெறிகளையும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலர்கள் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் யுக்திய போதை ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் யுக்திய போதை ஒழிப்பு திடீர் சோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. காத்தான்குடி, ஆரையம்பதி, புதுக்குடியிருப்பு, நாவட்குடா ஆகிய பகுதிகளில் போலீசார் நடாத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல்களின் போது 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதோடு காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். தொழிலமைச்சில் தமிழ் மொழியை அமலாக்குமாறு தொழில் ராஜாங்க அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். தொழிலமைச்சில் உடனடியாக தமிழ் மொழியை அமலாக்கம் செய்ய பணிப்புரை வழங்கியுள்ளதாக தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தொழிலமைச்சர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் மொழி அமலாக்கம் உடனடியாக தொழிலமைச்சில் அமலாக்கப்பட வேண்டும் என்பதை இன்று அமைச்சருடைய செயலாளர், தொழில் ஆணையாளர் மற்றும் உயரதிகாரிகளுக்கு நான் பணிப்புரை வழங்கியிருக்கின்றேன். உடனடியாக தலைமை காரியாலயத்தும் பிரதேச காரியாலயங்களும் தமிழ் மொழியை அமலாக்கும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த தொழிலமைச்சர் தொழிற்சட்டம், இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சட்டம் முறையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். விசேடமாக பெருந்தோட்டத்தில் இருக்கின்ற மலைய மக்கள் கம்பெனி மூலமாக அங்கு நடக்கின்ற அநீதிகள், தொழிற்சட்டங்களை மீறும் செயற்பாடுகளை உடனே தடுத்து நிறுத்துமாறு நான் உயர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கின்றேன். இலங்கை கடற்படைக்கு புதிய தலைமை அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் புதிய தலைமை அதிகாரியாக ரியல் அட்மிரல் காஞ்சன பனாகுடன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ரியல் அட்மிரல் பனாகுட அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா கடந்த 26ஆம் தேதி கடற்படை தலைமையகத்தில் ரியல் அட்மிரல் காஞ்சன பனாகுடவிடம் நியமன கடிதத்தை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். களுத்துறையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த பொது சுகாதார பரிசோதகர் சிவயோகபதி கௌதமனின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெறுகின்றன. களுத்துறை அவிதாவ எத்தாவெட்டுனவெல பகுதியில் குளத்தில் நீராடச் சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த பொது சுகாதார பரிசோதகர் சிவயோகபதி கௌதமனின் இறுதிக் கிரியைகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்றன. அச்சுவெளி பத்தமேனியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதிக் கிரியைகள் நடைபெற்று இன்று மதியம் 1 மணியளவில் பத்தமேனி தீத்தாக்குளம் இந்து மயானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. களுத்துறை அவிதாவ எத்தாவெட்டுனவிளவில் டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் குழுவினர் மற்றும் 4 பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழு ஒன்று நேற்று முன்தினம் குளத்தில் நீராட சென்ற நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சம்பவத்தில் மொரட்டுவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றிய அச்சுவேலி பத்தமேனியைச் சேர்ந்த 26 வயதான எஸ் கௌதம் மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த 28 வயதான எஸ் ஹர்ஷநாத் ஆகிய உத்தியோகத்தர்கள் உயிரிழந்தனர். அச்சுவேலி பத்தமேனியைச் சேர்ந்த 26 வயதான எஸ் கௌதம் மொரட்டுவ பிரதேசத்தில் பொது சுகாதார பரிசோதகராக கடந்த 5 வருடங்களாக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் ஏனையின் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி 155ஆம் கட்டை பகுதியில் ஏனையின் வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் லோரி மோதி இன்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான அருள்நேசன் அருள்பதனன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். 155ஆம் கட்டை சந்தையில் ஆட்களை ஏற்றுவதற்காக குறுந்தூர பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்ட போது பேருந்தின் பின்னால் கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பேருந்தை முந்தி பயணித்துள்ளது. இதன்போது அதே திசையில் பயணித்த லோரி ஒன்று குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த
குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். இதனிடையே விபத்துக்குள்ளான லொரியின் சாரதி கிளிநொச்சி போலீசில் சரணடைந்துள்ள நிலையில் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சில் நாளை ஆரம்பமாக உள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நாளை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆரம்பமாக உள்ளன. இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து 8 தடகள வீரர்கள் அடங்கிய குழு ஒன்று பிரான்சிற்கு சென்றுள்ளது. போட்டிகளின் ஆரம்பமாக பாரா ஒலிம்பிக் தீபம் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சிற்கு சுரங்கப்பாதை வழியாக பயணித்துள்ளது. தொடர்வது வர்த்தக வாணிப செய்தி. டிவிஎஸ் நிறுவனத்தின் டிவிஎஸ் ரைடர் 125 கொழும்பில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தினால் டிவிஎஸ் ரைடர் 125 அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு நேற்று கொழும்பில் டிவிஎஸ் நிறுவனத்தின் முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. ஸ்போர்ட்டி மோட்டார் சைக்கிள், எல்விடி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், 3V ஐடெக் ஸ்டார்ட், அனிமலிஸ்டிக் எல்இடி ஹெட்லம்ப் மற்றும் முதல் ஆசனத்திற்கு கீழாக சேமிப்பு போன்ற அம்சங்கள் இதில் உள்ளடக்கியுள்ளன. அதேவேளை டிவிஎஸ் ரைடரில் சக்தி வாய்ந்த 125cc என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள் செயற்திறன் வாய்ந்த வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள் குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணத்திற்கேற்ற வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டிஸ்க் பிரேக் உட்பட அதன் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் ஒவ்வொரு பயணத்துக்கும் அதிகபட்ச பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய டிவிஎஸ் நிறுவனத்தின் இன்டர்நேஷனல் பிசினஸ் துணைத் தலைவர் ராகுல் நாயக், டிவிஎஸ் ரைடர் அறிமுகத்தின் மூலம் இரு சக்கர வாகன சந்தையில் பாரிய புரட்சியை தாம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அதிநவீன தொழில்நுட்பம், நுணுக்கமான மற்றும் தனித்துவமான வடிவமைப்பு, ஒப்பிட முடியாத பயண தரம் என்பன தற்போதைய தலைமுறையினரின் தெரிவாக இருக்க வேண்டும் என்பதே தம்முடைய எதிர்பார்ப்பு எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய